இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்ப 7ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போறோம். 7ஆம் வீட்டின் சப்ளாடு, 7ஆம் வீட்டின் உபநட்சத்திரம், 7ஆம் வீட்டின் புத்திநாதன் எந்த கிரகம்? சூரியனா, சந்திரனா, செவ்வாயா, புதனா, குருவா, சுக்கிரனா, சனியா, ராகுவா, கேது? அந்த கிரகத்துக்கு தகுந்தாப்புல தன் காரகத்துவத்தை 7ஆம் பாவம் என்பது மனைவி, 7ஆம் பாவம் என்பது வாழ்க்கை துணை, 7ஆம் பாவம் என்பது லைஃப் பார்ட்னர். அவர் எப்படி இருப்பார், அவருடைய குணநலங்கள் என்ன, அவருடைய இயல்புகள் என்ன, அவருடைய தன்மை என்ன, அந்த காரகத்துவம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில மிக சிறப்பாக நம்ம பேச போறோம். இப்ப வரக்கூடிய நபர், அந்த 7ஆம் பாவம் நம்ம சந்திக்கக்கூடிய நபர், நம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நபர், நம் வாழ்க்கையில் வரக்கூடிய வாழ்க்கை துணை சூரியனாக இருந்தால், அதாவது 7ஆம் வீட்டின் சப்ளாடு சன், 7ஆம் வீட்டின் ஹஸ்பண்ட் சப்ளாடு இஸ் சன். ஆளுமை திறன் மிக்கவர், நிர்வாகத்திறன் மிக்கவர், வீட்டை கவனித்துக் கொள்வதுடன் கணவருக்கும் தைரியம் சொல்லக்கூடிய நபர், தைரியமான நபர், நிர்வாக திறமை மிக்கவர், அட்மினிஸ்ட்ரேட்டர், பிரேவ்னஸ், பிரேவரி, நிர்வாக திறமை, ஆளுமை திறமை, பர்சனாலிட்டி. சூரியன் அப்படின்னா 7ஆம் வீட்டின் சப்ளாட இருக்கிற பார்த்திருக்கேன். சூரியனா இருந்தா சொன்ன வார்த்தை கேட்க மாட்டார், அடுத்தவர்களுக்குத்தான் வார்த்தை சொல்லுவாங்க, அடுத்தவர்களுக்கு தான் அறிவுரை சொல்லுவாங்க. அடுத்தவர்களுக்கு வேலை சொல்ற பேர் தான் 7ஆம் வீட்டின் சப்ளாடு இருந்தா அவர் வாழ்க்கை துணை அடுத்தவர்களுக்கு வேலை சொல்லும், தான் வேலை செய்யாது அப்படின்னு. கால் மேல காலை போட்டுட்டு உட்காந்துட்டு காலை ஆட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா 7ஆம் வீட்டின் சப்ளாடு சூரியன். அடுத்தவர்கிட்ட வேலை ஏவிட்டு உட்கார்ந்து இருக்குன்னா சூரியன். கையை நீட்டி நீட்டி பேசுதுனாலே சூரியன். அதிகாரம் பண்ணுதுனாலே சூரியன். ஆளுமை செய்யுதுனாலே சூரியன் அப்படின்னு நம்ம எடுப்போம். சந்திரனா இருக்கா, இப்ப சன்னு பார்த்துட்டோம், சூரியனை பார்த்துட்டு இப்ப சன்னை பார்த்துட்டோம். இப்ப 3 சந்திரனை பார்த்தோம். சந்திரனுங்கிறது வரக்கூடிய நபர், வாழ்க்கை துணை, அடிக்கடி தன் நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர், நிலை இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அடிக்கடி மாற்றிக்கொள்வார், அதாவது நிர்வாகத்தை ஸ்திரத்தன்மை இல்லாம செய்வார். இந்த இடத்துல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது, ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. ஆனால் தாய் அன்பு, கருணை, இரக்கம், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, இணக்கமா போறது, அன்பு கலந்து இருக்கிறது, அழகா இருக்கிறது சந்திரனுடைய வேலை அப்படிங்கிறது. இந்த இடத்துல 7ஆம் வீட்டின் சந்திரன் குடிகொண்டிருக்காரு. 7ஆம் வீட்டின் சந்திரன் தான் 7ஆம் வீட்டை இருக்கிறாருன்னா தாய மாதிரி மனைவி. சூரியனா இருந்தா அப்பா மாதிரி, அப்பா சொந்த விடியாக, அப்பாவுடைய சொந்தம், இது அம்மா சொந்தம். செவ்வாய் இருந்தால் முரட்டுத்தனம், முன்கோபம், பிடிவாதம், விட்டு கொடுக்காம இருக்கிறது, சண்டை சச்சரவோட இருக்கிறது, தைரியமா இருக்கிறது, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் சொல்றதெல்லாம் இது உடல் வலிமையாக இருக்கு. எல்லா வேலையும் தானே இழுத்து போட்டு செய்யுது அப்படின்னா செவ்வாதான். தைரியமான பொண்ணு அர்த்தம், தைரியமான ஆம்பளைன்னு அர்த்தம், உடல் வலிமையை விரும்பக்கூடியவர்கள். புதனா இருந்தா இளமையான மனைவி, உடம்பு திடகாத்திரமா இருக்கிறது யாரு? செவ்வாய். இது இளமையா இருக்கு, எப்பயும் பார்த்தா ஸ்லிம்மா இருக்கு, அழகா இருக்கு, பச்சை பிள்ளை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. புத்தி கூர்மையானது, சமயோஜ புத்தி உள்ளவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். தாய் மாமனுடைய மகளாக இருக்கலாம், நட்பு வழியில சொந்தமாக இருக்கலாம்,
ஆனால் சுயநலம் உள்ளவர்கள் சூழ்நிலை தகுந்தாப்புல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் புதனுக்கு உண்டு. பச்சோந்தித்தனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். குருவா இருந்தா உயர்ந்த குணம், தெய்வ பக்தி, பருத்த உடல்வாக்கு, தெய்வம் மீது நம்பிக்கை, அதீத நம்பிக்கை. அதிக பேச மாட்டார், நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவர், இயற்கை அழகு அப்படின்னா இயற்கையாவே அழகா. சந்திரனா லட்சணம், குருனா இயற்கை அழகுனா ஒழுக்கமானவர், நேர்மையானவர், மரியாதையானவர். இது குரு. அடுத்து சுக்கிரன் அழகாக இருப்பார், கவர்ச்சியாக இருப்பார், இளமை மேக்கப் போடுவார், மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருப்பார். எப்பயுமே அவர் சந்தோஷமா இருப்பார். சந்தோஷமோடு இருக்காங்கனாலே சுக்கிரன். அடுத்து சனியாக இருந்தார், வயோதிகமா இருப்பார், வயசானது. பார்க்கறதுக்கு வேலை எல்லா வேலையும் செய்வார், வேலை செய்யக்கூடிய அமைப்புள்ளவராக. பயந்த சுபாவம் இருக்கும், விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கும். வேலைக்காதுக்கு மாதிரி அடிமை வேலையில் எல்லாத்தையும் போட்டு செய்வார், நிதானமா செய்வாங்க, அமைதியா இருப்பாங்க, மந்தமா இருப்பாங்க, எதையும் யோசிச்சு செய்யக்கூடியவங்க. ஆனால் சந்தேகப்படக்கூடிய மனைவியாக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். மேப்பே இருக்காது, இயற்கையோட தான் இருப்பாங்க. டைவர்ஸ் ஆனவங்க, வாழ்க்கையில விரக்தி பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சனி பகவான். அடுத்து ராகு அந்நிய மனைவி, அந்நிய கணவர், அதாவது மதம், மொழி, வேறு மதம், வேறு மொழியை சார்ந்தவராக இருக்கலாம். இரண்டாவது திருமணம், விதவை, விவகாரத்தானவர், ஒரு மாநிலத்திற்கு மற்ற மாநிலத்திலிருந்து வந்தவர்கள், தன்னை மிகைப்படுத்தி பேசக்கூடியவர், பிரமாண்டமாக பேசக்கூடியவர்கள், பொய் சொன்னாலும் பெரும்பொய்யை சொல்லக்கூடியவர், கைஜாண்டியக்கா இருக்கக்கூடியவங்க, உருவத்துக்கும் மற்றதுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள், அந்த மாதிரி இருப்பாங்க. கேதுவா இருந்தா மனைவி குள்ளமாக இருப்பார், விரக்தியான இருப்பாங்க, உடல் வித்தியாசமான உடல் அங்க அமைப்புகள் இருக்கும், மற்றவர் மீது வதந்தி பேசக்கூடியவர்கள், திருமணத்துல வரம்பு இருந்தவங்க, ரகசியங்களுக்கு ஒருவர் வைத்துக் கொள்வார்கள். இவர்களை பொறுத்தவரையில் எதையும் ஒதுங்கி போவாங்க, மௌனமா இருப்பாங்க, விரக்தியா இருப்பாங்க, யாரோடையும் சுலபா பழக மாட்டாங்க. அதனாலதான் கேது. ஆனா தெய்வ பக்தி இருக்கும், மதிப்பு மரியாதையா இருப்பாங்க. அதே மாதிரி எதுலையும் ஈடுபாடு இருப்பாங்க. அதாவது அவருடைய பாட்டிமா இருப்பாங்க, பார்த்தா பாட்டிமா இருப்பாங்க. ராகுனா தாத்தாமா இருப்பாங்க, குருனா பெரியப்பா முப்பாட்டன்மா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு பாவத்திற்கும் எந்த கிரகம் பொறுப்பேற்றுக் கொள்கிறதோ அதனுடைய காரகத்துவம் இருக்கும் என்பதனை நாம் இந்த இடத்துல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, வாழ்க வளமுடன். இதே மாதிரியான பல பாவங்களை பற்றி நாம் பார்க்க